அண்மை செய்தி சென்னை பள்ளிக்கரணை மயிலை பாலாஜி நகர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சென்னை பள்ளிக்கரணை மயிலை பாலாஜி நகர் பகுதியில் குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி 14வது மண்டலத்தில் அபராதம் விதிக்கும் வாகனங்களை குப்பை கிடங்கில் நிறுத்தி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரும் புகை வானளவிற்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். வாகனங்கள் உள்ள பகுதியில் திடீரென தீ பற்றியதால் பரபரப்பான ஒரு சூழல் அங்கு நிலவி வருகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் டேனியல் இணைப்பில் இருக்கிறார். டேனியல் வணக்கம். பள்ளிக்கரணையில் குப்பை கிடங்கில் தற்பொழுது பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. எப்படி ஏற்பட்டது இந்த தீ விபத்து? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலமி. சென்னை பள்ளிக்கரணை மயிலை பாலாஜி நகர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்குல திடீரென அந்த தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி 14வது மண்டல அதிகாரிகள் அபராதம் விதிக்கும் வாகனங்களை குப்பை கிடங்கில் அருகே நிறுத்தி வைத்து உள்ளனர். இந்நிலையில வாகனங்கள் உள்ள பகுதியில் தற்பொழுது ஏற்பட்ட தீ விபத்து கொழுந்துவிட்டு எரிந்து வருகின்றன. எப்பொழுதுமே பள்ளிக்கரணை வேளச்சேரி பிரதான சாலை காலை நேரத்தில் பரபரப்பாக காணப்பட்டு வரும் நிலையில தற்பொழுது ஏற்பட்ட இந்த தீ விபத்தால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலை வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குப்பை கிடங்கில் வாகனங்கள் நிற்கும் பகுதியில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து என்ன காரணமாக அந்த இருக்கும் என்ற விசாரணையில் ஈடுபட்டு வரும் நிலையில இந்த கரும்புகையானது தற்பொழுது வெளியாகி வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அதுல கண்ணெரிச்சல் ஏற்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டு செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதல்கட்ட தகவல்ல இதுல விஷமிகள் ஏறணும் அந்த தீ விபத்து ஏற்படுவதற்கு காரணமா இருக்குமோ அல்லது வேறு அந்த தீ அந்த வெயிலின் தாக்கத்தினால் அங்க இருக்கிற செடி மூலமாக தீ விபத்து ஏதோனும் ஏற்பட்டிருக்குமா என விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விசாரணைக்கு பின்னரே இந்த தீ விபத்திற்கான முழு விவரங்கள் தெரிய வரும். சலமி. அண்மை செய்தி சென்னை பள்ளிக்கரணை மயிலை பாலாஜி நகர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சென்னை பள்ளிக்கரணை மயிலை பாலாஜி நகர் பகுதியில் குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி 14வது மண்டலத்தில் அபராதம் விதிக்கும் வாகனங்களை குப்பை கிடங்கில் நிறுத்தி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரும் புகை வானளவிற்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். வாகனங்கள் உள்ள பகுதியில் திடீரென தீ பற்றியதால் பரபரப்பான ஒரு சூழல் அங்கு நிலவி வருகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் டேனியல் இணைப்பில் இருக்கிறார். டேனியல் வணக்கம். பள்ளிக்கரணையில் குப்பை கிடங்கில் தற்பொழுது பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. எப்படி ஏற்பட்டது இந்த தீ விபத்து? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலமி. சென்னை பள்ளிக்கரணை மயிலை பாலாஜி நகர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்குல திடீரென அந்த தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி 14வது மண்டல அதிகாரிகள் அபராதம் விதிக்கும் வாகனங்களை குப்பை கிடங்கில் அருகே நிறுத்தி வைத்து உள்ளனர். இந்நிலையில வாகனங்கள் உள்ள பகுதியில் தற்பொழுது ஏற்பட்ட தீ விபத்து கொழுந்துவிட்டு எரிந்து வருகின்றன. எப்பொழுதுமே பள்ளிக்கரணை வேளச்சேரி பிரதான சாலை காலை நேரத்தில் பரபரப்பாக காணப்பட்டு வரும் நிலையில தற்பொழுது ஏற்பட்ட இந்த தீ விபத்தால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலை வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குப்பை கிடங்கில் வாகனங்கள் நிற்கும் பகுதியில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து என்ன காரணமாக அந்த இருக்கும் என்ற விசாரணையில் ஈடுபட்டு வரும் நிலையில இந்த கரும்புகையானது தற்பொழுது வெளியாகி வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அதுல கண்ணெரிச்சல் ஏற்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டு செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதல்கட்ட தகவல்ல இதுல விஷமிகள் ஏறணும் அந்த தீ விபத்து ஏற்படுவதற்கு காரணமா இருக்குமோ அல்லது வேறு அந்த தீ அந்த வெயிலின் தாக்கத்தினால் அங்க இருக்கிற செடி மூலமாக தீ விபத்து ஏதோனும் ஏற்பட்டிருக்குமா என விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விசாரணைக்கு பின்னரே இந்த தீ விபத்திற்கான முழு விவரங்கள் தெரிய வரும். சலமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி டேனியல்.